ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஹெல்த் டிப்பில் ஆரோக்கியம் நிறைந்த சுக்குமல்லி காப்பி எப்படி நம்ம போடலான்னு சொல்கிறது நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஹெல்த் டிப்பில் இன்றைக்கி இது தான். ஸோ இது ஜிஆர் ஜென் ரிவ்யூ. ஸோ இந்த வெப்சைட் போர்ட்டில் நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் ஒன்ஸ் நீங்கள் போய் வியூ பண்ணி பாருங்கள். இதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி சுக்குமல்லி காப்பி அதை தேவையான பொருள் ஏலக்காய் ஒரு 4 எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் கொத்தமல்லி மீன்ஸ் தனியான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு சுக்கு. ஸோ சுக்கு இல்லாதவங்க இஞ்சி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எவ்ரிடே மார்னிங் நம்ம டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக நாம் இந்த சுக்குமல்லி காப்பியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க. ஸோ டீ காஃபி நிறைய பேர் அடிக்டாக இருப்பாங்க. ஸோ அது குடிக்கிறதை விட்டுட்டு இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ சுக்குமல்லி காப்பிக்கு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ மிளகு, கொத்தமல்லி, சுக்கு, ஏலக்காய். ஸோ இது எல்லாமே நல்லா வானலில் போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ வறுத்துக்கிட்டு நம்மளுக்கு ஸ்மெல்லு வரும். ஸோ அது மாதிரி நான் வறுத்துக்கலாம். ப்ளஸ் இது நம்ம பொடியாக கூட செய்து வச்சுக்கலாம். அப்படி இல்லையானாக்கா ஸோ அதுலேயே தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அது ஒரு 2 டம்ளர் வர நல்லா சுண்டை வச்சுக்கோங்க. சுண்டை வச்சுட்டு ஸோ அதில் ஒரு சிலர் சுக்கு இல்லாமல் கூட இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக இஞ்சி கூட போட்டுக்கலாம். சப்போஸ் சுக்கு இருந்துச்சுனாக்கா இந்த ஏலக்காய், கொத்தமல்லி, மிளகு, நெக்ஸ்ட்டு சுக்கு இதெல்லாம் நல்லா வறுத்துக்கிட்டு பொடி பண்ணி கூட வச்சுக்கோங்க. ஸோ இது எடுத்து சுடுதண்ணிலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நம்ம ஸ்டவ்வில் வச்சு நம்ம கொதிக்க வச்சு கூட நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில்டர் பண்ணிக்கிட்டு அதில் நம்ம கொதிக்க வைக்கும் போதே பனங்கற்கண்டு இல்லாட்டி வெல்லம், நாட்டு சக்கரை போட்டு கூட கொதிக்க வச்சுக்கலாம். அப்படி இல்லையானாக்கா நம்ம தனியாக ஃபில்டர் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு ஹனி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம நாட்டு சக்கரை கூட போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம குடிச்சிக்கலாங்க. ஸோ இது நம்ம வாரத்துக்கு ஒரு 4 டேஸ் மார்னிங் ஈவினிங் கூட எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இது குடிக்கிற மூலயமா நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னாக்கா ஸோ நாள் ஃபுல்லாக ரொம்ப டயர்ட்னஸ்ஸாக இருப்பாங்க இல்லையா. ஸோ டயர்ட்னஸ்ஸாக இருக்கிறவங்களுக்கு இது குடிக்கிற மூலயமா நம்ம பித்தன்றது நீங்குங்க. ரொம்ப உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும். நம்ம நரம்பெல்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது நம்மளால் பார்க்க முடியும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் மூச்சு விட சிரமப்படுறவங்க, மூக்கடைப்பு, வறட்டு இரும்பல் இருக்கிறவங்கலாம் அது மட்டும் இல்லாமல் லங்ஸ் நுரையீரலில் ரொம்ப சளி தேங்கி இருக்கும் இல்லையா. ஸோ இதுங்கெல்லாம் ரொம்ப பயன் தரக்கூடியதுங்க இது. ஸோ அதனால் சுக்குமல்லி காஃபின்றது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தி. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை தாராளமாக இது குடிக்கலாம். ஸோ இந்த டீ காஃபியை அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ளீஸ் இதை எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்டு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ பசங்களுக்கு நாட்டு சக்கரை பிடிக்காதவங்களுக்கு ஸோ நீங்கள் நான் பிடிக்காத இருக்கு இல்லையா அவங்களுக்கு நீங்கள் ஹனி மிக்ஸ் பண்ணி குடிக்கலாங்க. ஸோ வாரத்துக்கு 4 டைம்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ 4 டைம்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் அதிகம் இதில். ஸோ மறந்துடாதீங்க, ஆரோக்கியமாக இருங்க. This GR Gen Review is sponsored by GR Gen Review. Thank you friends.